வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வாஸ்து பரமசிவம். இன்னைக்கு வாஸ்து பயணத்தில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக 8 திசை இருக்கு. வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு, தென்மேற்கு, மேற்கு, வடமேற்கு. இந்த 8 திசையும் முக்கியமான பகுதி தான். இப்போ நான் சொல்லக்கூடிய பகுதி வந்து ரொம்பவும் முக்கியமான பகுதி, சென்சிட்டிவான பகுதின்னு சொல்லக்கூடிய விஷயம். அதாவது நம்ம மூளையை எப்படி ஒரு சென்சிட்டிவான பகுதின்னு சொல்லுவோமோ அந்த மாதிரி தான் நம்ம இதையும் சொல்லணும். வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு இந்த பகுதி வந்து ரொம்ப சென்சிட்டிவான பகுதிங்க. ஏன்னு சொன்னால் இந்த பகுதியில் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி இருந்தோம்னா தலை சார்ந்த பிரச்சனையை ஏற்படுத்துங்க. அதாவது ஒரு ஆன்டிஷன் உள்ள குழந்தைகள் பிறக்கிறது, தலையை வந்து ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ணுறது, ஸ்டோக் எஃபெக்ட் வந்து இந்த கை கால் வராமல் வாதம் சொல்கிறாங்களா அந்த மாதிரி சூழலை ஏற்படுத்துறது, எங்கேயாவது நம்ம பயணம் மேற்கொண்டால் விபத்தில் சிக்கினா தலையிலேயே அடிபடுறது, தாடை பிரச்சனை, அந்த மாதிரி பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இது மாதிரியான பிரச்சனை இந்த வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு இந்த பகுதியில் நான் சொல்லக்கூடிய விஷயம் அமைப்புகள் இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் பிரச்சனையாக வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாடிப்படி அமைப்பு, கழிவுநீர் தொட்டி, பூஜை அறை, மாடிக்கு மேலே ஓவர் ஹெட் டேங்குங்க. இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த வீடு இருந்துச்சுன்னா லைனாக வீடு இருக்கும், சிங்கிள் அறையாக தான் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு 10க்கு 11 10க்கு 11 அப்படி தான் அறை போட்டிருப்பாங்க. அப்படியே நேர் ஆப்போசிட்ல அதே மாதிரியான வடக்கு பார்த்த வீட்டில் எதிர்ப்புறமா ஒரு லைன் வீடு போட்டிருப்பாங்க. அப்போ அது பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த அமைப்பு தான் கொடுக்கும். ஏன்னா வடக்கு பாரமாகி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தலை சார்ந்த பிரச்சனையை ஏற்படுத்திட்டே இருக்கும். இப்போ அந்த பகுதியில் வடகிழக்கு பகுதியில் இந்த தெருக்குத்து தெருப்பார்வை இருந்தாலும் இந்த பிரச்சனையை ஏற்படுத்தும். அப்போ இது தெருப்பார்வை வடகிழக்குல இருந்துச்சு அப்படின்னா தலைமைத்துவம் மேற்கொள்கிற அந்த வீட்டுடைய தலைவர் இருக்க மாட்டார். அந்த மாதிரியான சூழல் அவங்களுக்கு டிஸ்டர்ப் கொடுக்குற பிரச்சனையை ஏற்படுத்திட்டே இருக்கும். அடுத்த தலைமுறைன்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ முதல் வாரிசு இருந்தாலும் கூட, பெண்ணாக இருந்தால் பெண்ணுடைய கணவரும் கூட அதில் பாதிக்கப்படுறாங்க. அப்போ நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும்னு பாருங்க. உங்க பகுதியில் ஒரு காம்பஸ் பார்க்க தெரிஞ்ச, 8 திசையும் கணிக்கு தெரிஞ்ச ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் வச்சு உங்க வீட்டில் அந்த மாதிரியான பிரச்சனை இருந்துச்சுன்னா சரி பண்ணிக்கங்க. மீண்டும் வேறொரு வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை வாஸ்து பரமசிவம். நன்றி.